ராஜேஸ்வரி, சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியதற்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அதில் அமலாக்கத்துறை அதிகாரத்தை மீறி செயல்பட்டிருக்கிறது என்றும், டாஸ்மாக் நிறுவனத்தில் அனுமானத்தின் அடிப்படையிலேயே அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறது என்றும், கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு டாஸ்மாக் தரப்பில் தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி வாதாடினார். அப்போது அமலாக்கத்துறைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்துவதற்கோ அல்லது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்களோ இல்லாத சூழ்நிலையில் திடீரென சோதனை நடத்தியது அமலாக்கத்துறையின் அதிகாரத்துக்கு எதிரானது என்றும், அமலாக்கத்துறைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்துவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும், அதனால் இந்த வழக்கு விசாரணை மற்றும் அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் ஆகியவற்றை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் எதுவுமின்றி அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது என்றும், இந்த வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை தொடர்ந்து நடத்தக்கூடாது, அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே வாதத்தை அங்கு அமலாக்கத்துறை தரப்பிலும் வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தில் இந்த வழக்கு விசாரணை ஒரு இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்றும், முறைப்படிதான் சோதனை நடைபெற்றது என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறார்கள் என்பது இன்று மாலைக்குள் தெரிய வரும். ராஜேஸ்வரி.